இந்த நிகழ்கால அனுபவத்தை பெறுவதற்கு இந்த உடல் சுத்த தேகத்தை பெற்று இருக்க வேண்டும். சுத்த தேகம் என்றால் இந்த உடலில் இருக்கின்ற பித்தநீர், கபநீர் என்று சொல்லக்கூடிய கபம், நமன், கோழை முழுவதும் அறுக்கப்பட்டு இந்த உடலிலிருந்து நீக்கப்பெற்று உன்னுடைய குரோதம், இரத்தமானது சுண்டப்பட்டு, அதாவது வத்திவிடும். இரத்தமானது இந்த உடலில் வத்திவிடும், சுண்டிவிடும். இப்போ நம்ம சமையல் செஞ்சால் ஒரு குழம்போ எதை வைக்கும் பொழுது அது நல்ல சுண்ட காசணும்னு சொல்கிறோம் இல்லையா? அவ்வாறு இந்த உடலானது இறுகிவிடும், சுண்டிவிடும் இந்த உடலில். ஏன்னா அந்த சுத்த தேகம் பெறுகின்ற சமயத்தில் இந்த உடலில் 2000 ஃபாரன்ஹீட் அளவிற்கான உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும். இந்த உடல் 2000 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே, நான் சொல்கிறது கம்மி, அது 3000 கூட செல்லலாம். 2000 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இந்த உடலில் வெப்பமானது உள் சுழற்சியில் நடைபெறும். அப்பொழுதுதான் இந்த உடலில் உள்ள களிம்புகளாகிய மலங்கள் அனைத்தும் அறுபடும், இரத்தம் சுண்டிவிடும். சரிங்களா? முன்ன போல இரத்தமானது வேகமாக ஓடாது. இரத்தம்தான் மனம். இரத்தம் நம்மளுடைய இரத்த நாளங்களில் எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அந்த அளவிற்கு மனமானதும் வேகமாக, ஒன்று நிகழ்காலத்தை எண்ணாமல் எதிர்காலத்திலையும் அல்லது இறந்த காலத்தையும் சிந்தித்து கொண்டே வாழ்ந்துவிடும். அவ்வாறு இரத்தமானது சுண்டிவிட்டால், அந்த உஷ்ணத்தால் இரத்தமானது சுண்டிவிட்டால் மனம் சஞ்சலப்படாமல் அமைதியாக நிஷ்டையில் ஆழும். அப்பொழுது நம்மளுடைய விந்து, நம்மளுடைய உடலுறவுக்கு இதுவரை நம் உடலுறவு என்று செய்து வந்த அந்த விந்துவானது தலையிலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக இறங்கி நம்மளுடைய ஆண்குறி வழியாகவோ அல்லது பெண்குறி வழியாகவோ வெளிப்பட்டது. இப்பொழுது அப்படி வெளிப்படாது. உங்களுடைய இரத்த நாளங்களில் அந்த விந்துவானது செயல்பட ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய கிட்னியானது இரத்தத்தை சுத்தம் பண்ணுகின்ற வேலையில் ஈடுபட்டு வந்தது அல்லவா? இப்பொழுது அந்த கிட்னிக்கு இரத்தத்தை சுத்தம் பண்ணுகின்ற வேலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏனால் இரத்தமானது தேங்கி ஸ்தம்பித்து நிற்கும். அந்த இரத்தம் செல்லுகின்ற நாளங்களில் இப்பொழுது இந்த உடல் முழுவதும் விந்துவானது பாதரசமாக சென்று வரும். இதெல்லாம் உயரிய நிலைகளாகும். யாம் அனுபவித்து வருகின்ற இந்த சத்தியத்தை உங்களிடம் சொல்லுகின்றோம். இது வெளிப்புறமாக நீங்கள் பார்ப்பது கிடையாது, பார்க்கவும் முடியாது. இது விளையாட்டு சமாச்சாரமும் கிடையாது. இதுவரை நீங்கள் சித்தர்கள் என்றால் இதுதான், சித்தர்களுடைய நிலை என்பது இதுதான் என்று நீங்கள் கற்பனையாக படித்ததும் கேள்விப்பட்டதும் பொய்யே ஆகும். உண்மை அதுவல்ல. சுத்த தேகம் என்றால் இப்படிதான் இருக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டார் என்று நீங்கள் கற்பித்து வருகின்ற, படித்து வருகின்ற அனைத்தும் உங்களுடைய அனுபவம் அல்ல, உண்மை வேறு. இவ்வாறாக இந்த உடலில் நம்மளுடைய விந்து, அதுதான் நம்மளுடைய ஜீவன். அந்த விந்திலிருந்து தான் இந்த உடலானது உண்டானது. நம்மளுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த விந்துவானது இப்பொழுது உன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால்கள் வரை
72,000 நாடி நரம்புகள் வழியாகவும் செல்லும். சரிங்களா? அப்பொழுதுதான் இந்த உடல் சுத்தம் பெற்றது என்கின்ற நிலை. அப்பொழுது உங்களுக்கு நிகழ்காலமானது வாய்க்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஜீவ தரிசனமானது கிடைக்கும். ஜோதி, ஜோதியில் ஜோதி, ஜோதியில் ஜோதின்னு சொல்றாரு இல்லையா? 3 ஜோதி. அருள் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை சொல்றாரு இல்லையா? 3 நிலைகள். அப்படி சுத்த தேகம். அந்த சுத்த தேகம் இந்த உடல் முழுவதும் ரத்தம் பாய்வதற்கு பதிலாக விந்துதான ரத்தம். நம்ம சயின்ஸ் சொல்லுது இல்லையா? இத்தனை துளி விந்துக்கு இத்தனை லிட்டர் ரத்தம் உண்டாகுதுன்னு சொல்றோம் இல்லையா? இத்தனை துளி ரத்தங்கள் சேர்ந்தால்தான் ஒரு துளி விந்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு கணக்கு. அப்போ இந்த விந்து பாய்கின்ற இந்த உடலில் ஏதாவது நோயோ அல்லது அந்த உறுப்பினுடைய குறைபாடோ ஏற்படுமா என்றால் இந்த உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்துவிடும். மனம் மணிப்பூரமாக மின்ன ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த விந்து பாதரசமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? விந்து பாதரசமாக மாற்றிக்கொள்ளும். அந்த பாதரசம் தான் மணியாக தன்னை இன்னும் இறுக்கி கொள்ளும். ரத்தம் எப்படி சுண்டி இறுகி கொண்டதுன்னு சொன்னோம் அல்லவா? அதே போல இந்த விந்துவானது இறுகினால் பாதரசம், அந்த பாதரசமானது இறுகி கொண்டால் அது ரசமணியாகவும், அந்த ரசமணி தான் பிற்காலத்தில் சொர்ண தேகம் பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும். சரிங்களா? பாதரசத்தில் இருந்து மட்டுமே தங்கம் உற்பத்தியாகும் என்பது அறிவியல் உண்மை. மெய்ஞான உண்மை என்பதும் சத்தியம். மெய்ஞான உண்மை என்பதும் எப்பொழுது இந்த உடலில் இருக்கின்ற நம்மளோட ரத்தம் இறுகி குறுகி சுண்டி விந்துவாக மாற்றம் அடைகிறதோ, அந்த விந்து எப்பொழுது சுண்டி இறுகி பாதரசமாக மாற்றம் பரிணாம வளர்ச்சி பெறுகின்றதோ, அந்த பாதரசம் மணியாக பூரித்து உருண்டு மின்ன ஆரம்பிக்கும். அதுதான் சுத்த தேகத்திற்கான லட்சணம். அப்பொழுது நமக்கு காண்பதும் அனுபவிப்பதும் ஆகிய இரு நிலைகள் நமக்கு ஏற்படும். ஒரு இறைவன் என்கின்ற அனுபவத்தை அனுபவிப்போம், அந்த காட்சியை காண்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய காட்சி அனுபவம் இரண்டும் நமக்குள் வாய்க்கும். சரிங்களா? அதற்கு இந்த சுத்த தேகத்தை பெறுவதற்கு நாம் சரியான முறையில் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இப்போ இந்த மனித பிறக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலை யாருக்கு வாய்க்கும் என்றால், கோடிக்கு ஒருவனுக்கப்பா அப்படின்னு சித்த புருஷர்களும் நம்முடைய ஞானி மகான்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வழியில் வந்த யாமும் சொல்லுகின்றோம். இது உண்மை. இது அனைவருக்கும் சாத்தியப்படாது. ஐயா, நீங்களே கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் 30 பேர் 40 பேர் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. அப்போ கோடியில் ஒருவனுக்குன்னா எப்படி ஐயா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அந்த அனுபவத்தில் தான் சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட பொறுமையும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் உடைய ஆண்மகனை யாம் இதுவரை காணவில்லை. அந்த சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற அந்த முயற்சி உடையவனை யாம் இன்னும் காணவில்லை. ஆனால் இங்கு வருகின்றவர்கள் அனைவருமே தகுதி உடையவர்கள் தான். இந்த பிறப்பிலா அல்லது அடுத்த பிறப்பிலா என்கிற கேள்விதான். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் வித்தாக ஆக்கப்படுகின்றீர்கள். சரிங்களா? நீங்கள் அனைவரும்
வித்தாக இங்கு உருமாறி வருகின்றீர்கள், பரிணாம வளர்ச்சி பெறுகின்றீர்கள்.